சீமான சந்திச்சிருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லி. சீமான் அண்ணன் என் நண்பர், நல்ல நண்பர். அதாவதுண்ணே, அதுல அரசியல்ல ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல நீங்க திராவிட கட்சிகளை எதிர்க்கிறீங்கன்னா பலமுனை தாக்குதல் வரும். குறிப்பாக பெரியார் அவங்களை கையில் எடுத்தீங்கன்னா பல முனையில இருந்து தாக்குவாங்க, பர்சனல் லைஃப் உள்ள போவாங்க, காவல்துறையினுடைய அத்துமீறலை பார்த்தோம். ஒரு மனிதனை தொடர்ந்து நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து மனது சோர்வடையும். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொன்னேன், உங்க பாதையில நீங்க போயிட்டே இருங்கன்னா எங்களுக்கும் அவருக்கும் நேரெதிர் கொள்கைகள் இருந்தாலும் கூட, அவர் பாரதிய ஜனதா கட்சியை நிறைய இடத்துல விமர்சனம் செய்தாலும் கூட, பிரதமர் அவர்களை விமர்சனம் செய்தாலும் கூட, அடிப்படையில் தமிழக அரசியல் களத்தில் திராவிட கட்சிகளை எதிர்த்து துணிவாக நின்று கொண்டிருக்கின்றார். அதனால அவர் துணிவா இருக்கணும். அவருடைய பாதையில் அவர் போட்டு எங்க பாதையில் நாங்க போறோம். ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் சோர்வடைய செய்யுங்கண்ணா. தனிப்பட்ட தாக்குதல்கள், ஒரு மனிதனை வந்து அந்தரங்க விஷயங்கள், குறிப்பாக காவல்துறை வீட்டுக்குள்ள போனது, அது காட்சி ஊடகத்தில் நாம் எல்லாமே பார்த்தோம். தொடர்ச்சியா நடக்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் கூட மனச்சோர்வு ஏற்படும். அதனால சீமான் அண்ணன் எதாச்சியாக இந்த கல்யாண நிகழ்வை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னா, தைரியமா இருங்க, உங்க அரசியல் பாதையில் நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்னு. ஏன்னா அடிப்படையில் ஒரு அரசியல் நாகரிகங்கண்ணா. கட்சிகள் கோட்பாடுகள் வேறு வேறு இருந்தாலும் கூட அவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு அரசியல் நாகரிகமா தான் அதை பாக்குறேன். அது மீடியா நண்பர்கள் எப்படியெல்லாம் அதை ரெக்கார்ட் பண்றீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படியெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க? ஏங்கண்ணா இவங்க எல்லாம் ராக்கு ஐபிக்கு தாங்க அனுப்பணும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.